கன்னியாகுமரி மாவட்டத்தில் தங்க இடமின்றி பேருந்து நிலைய பிளாட்பாரத்தில் தூங்கிக் கொண்டிருந்த நரிக்குறவு பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அரசு பேருந்து ஓட்டுநரின் கொடூர வீடியோ காட்சிகள் வெளியாகி காண்போரை முகம் சுழிக்க வைக்கிறது. இந்த மாதிரி சம்பவம் உண்மையிலே கன்னியாகுமரியில் மட்டும் இல்லை, ரோட்டில் ஸ்டே பண்ணுற எல்லா பொண்ணுங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாருமே நடக்க தான் செய்யுது. ஏன் எங்கள் ஊரில் கூட நடக்குது, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ நான் கேள்வியும் பட்டிருக்கேன். எனக்கு ஒரே டவுட்னா, வீட்டில் நம்ம சேஃப்டியாக இருக்கோம், அவங்களுக்கே வெளியே போனால் சேஃப்டி இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. இவங்க வெளியிலே வாழ்கிறவங்க, தெருவிலே இருக்கிறவங்க, ரோட்லேயே இருக்கிறவங்க, கிடைச்சதை சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல படுத்து தூங்குறவங்க, அவங்களுக்கு எப்படி சேஃப்டி இருக்கும்? அந்த மாதிரி நிறைய நடக்குது. இப்போ இது வீடியோவாக வந்திருக்கு. ஆனால் வீடியோவாக வராதது, பேசப்படாதது நிறைய இருக்குது. பொண்ணுங்களுக்கு நார்மலாகவே சேஃப்டி இல்லை. ஆனால் இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு உண்மையிலே டெய்லி ஒரு கொடுமை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் அது யாருக்கும் பெருசாக தெரியல. ஏன்னா அவங்களுக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உண்மையாக இந்த மாதிரி நிறைய நடக்குது. ஸோ நீங்கள் கண்ணார பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேள்வி கேளுங்க. ரொம்ப காம கொடூரம்லாம் இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டில் இதெல்லாம் தடுக்கவே முடியாது, நடந்துட்டு தான் இருக்கும். இதெல்லாம் ஏதாவது ஒரு தீர்வு வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் நினைக்கிறோம், அதுதான் வரமாட்டேங்குதுன்னு நம்ம நிறைய வீடியோ பேசியிருக்கோம். ஸோ பார்ப்போம்.